ஓகே. இப்போ பெஸ்ட்டுக்கு 20 27 என்ன 27ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள். ஸோ காவிகள் நீங்கள் ஓ லெவலில் சரி 10ஆம் ஆண்டில் சரி படிச்சிருப்பீங்க காவிகள் அப்படின்னு சொல்லி. இப்போ ஏன் காவிகள்ங்கிற கான்செப்ட் வந்துட்டு மெக்ஸுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ சில விஷயங்களை நம்ம மெஷர் பண்ண இயலும். சரியா? அப்போ சில விஷயங்களுக்கு மெஷர் பண்ணுறதை தாண்டி இன்னும் ஒன்று தேவைப்படும். அதாவது அது என்ன விஷயமா இருக்குன்னு சொன்னா, அது திசையை ஹரிக்கும். அது என்ன டிரெக்ஷன்ல, அதாவது இப்ப இப்படி சொல்லுவோமே, ஒரு ஒரு ஆள் வந்துட்டு பயணம் செய்யறாரு ஒரு 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்ப நான் இப்ப கதைக்கிற என்னன்னு சொன்னா, ஏன் வெக்டர்ஸ் வந்துட்டு ஆஹ், ஏன் வெக்டர்ஸ் வந்துட்டு மெக்ஸுக்குள்ள வந்துச்சு, எப்படி கொண்டு வந்தாங்க அப்படி விஷயம்தான். இந்த ஆடியோ வந்துட்டு கிளியரா? ஓகே. அப்ப ஏன் வந்துட்டு வெக்டர் வந்துட்டு மெக்ஸுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொல்றேன், இப்ப ஒரு ஆள் வந்துட்டு ஒரு 30 கிலோமீட்டர் per ஹவர்ல வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்றேன். இப்ப இன்னும் ஒரு கேள்வி வருது, எப்படி போறாரு, எந்த டிரெக்ஷனால போறாரு அப்படின்னு கேட்டா, அந்த டிரெக்ஷனை சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம் உண்டு, வலம் நோக்கி, அல்லது என்ன இடம் நோக்கி, அல்லது மேல் நோக்கி, அல்லது கீழ் நோக்கி, அப்படி ஒரு டிரெக்ஷனை சொல்லி என்ன சொல்லுவோம், அந்த பருமனை சொல்லுவோம். சரியா? அப்ப அந்த பருமனையும் ஒரு மெஷர்மெண்ட்டையும், அதாவது ஒரு அளவையும் ஒரு திசையையும் வந்துட்டு கொண்ட ஒரு பௌதிக கணியம் தான் என்ன, பொதுவா அந்த பௌதிக கணியங்களுக்கு ஒரு ஒரு கொமனான பேர் தான் என்ன, காவிகள். இப்ப டைம் என்னன்னு கேட்டா, இப்ப நேரம் என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? நேரம் என்னன்னு கேட்டா, நேரம் இப்போ ஒரு 9:05 இப்படின்னு சொல்லுவோம். இப்ப நேரம் சொல்றது ஒரு பௌதிக கணியம். இப்ப இங்க நேரத்துக்கு அங்கால அதுல நேரத்துல டிரெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டா டிரெக்ஷன் வராது. என்ன, இப்ப 9:05 மேல் நோக்கி, 9:05 கீழ் நோக்கி, 9:05 வடகிழக்கு திசையில போகுதோ அப்படின்னு சொல்றோமா? இல்ல. அப்ப அங்க வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பருமனே வந்துட்டு போதுமானதா இருக்குது. இப்ப ஒரு இது எத்தனை கிலோன்னு கேட்டா 2 கிலோகிராம். அப்ப இங்க வந்துட்டு என்ன, இதுல பருமனை சொன்னாலே அதுல என்ன பௌதிக கணியம் வந்துட்டு, இப்ப இதுல நிறை என்னன்னு கேட்டா 2 கிலோகிராம். அப்ப அந்த நிறைக்கு நம்ம என்ன சொல்ல தேவையில்ல, டிரெக்ஷன் வந்துட்டு, அதாவது திணிவு திணிவு அதுக்கு டிரெக்ஷன் சொல்ல தேவையில்லை. சரி, அதே இது நீங்க விசைன்னு ஒன்று, ஓ, விசையை எடுத்து பாருங்க. விசையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த 2 கிலோகிராம் திணிவுக்கு நீங்க என்ன செய்றீங்க, பிளஸ் எக்ஸ் டிரெக்ஷன்ல ஒரு எத்தனை, ஒரு 10 நியூட்டன் பருமன் உள்ள ஒரு விசையை கொண்ட பிரயோகிக்கீங்க. இப்ப இங்க வந்துட்டு என்ன சொல்ல வருது, 10 நியூட்டன் பருமன் அதையும் நீங்க மென்ஷன் பண்றீங்க, பிளஸ் எக்ஸ் டிரெக்ஷன்ல அல்லது கிடையாக வலம் நோக்கிங்கிற டிரெக்ஷனையும் என்ன சொல்றீங்க, நீங்க மென்ஷன் பண்றீங்க. அப்ப இந்த இடத்துல விசை என்று சொல்றால் என்னத்துக்குள்ள வாராரு, என்ன கேட்டகரிக்குள்ள வாராருன்னு சொன்னா, கா காவி இந்த கேட்டகரிக்குள்ள வாராரு. இதே இது இந்த பொருளோட திணிவு வந்துட்டு 2 கிலோகிராம் அப்படின்னு சொல்ல போகல, அது என்ன கேட்டகரிக்குள்ள வராரு அப்படின்னு சொன்னா, எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம். அப்ப திணிவு திணிவுங்கிறது ஒரு எண்ணிக்கணியமாகவும், காவி அப்படின்னு சொல்றது விசை, அதாவது விசை அப்படின்னு சொல்றது காவி. அப்ப பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்திருப்பீங்க, ஒரு பௌதிக கணியத்தை வந்துட்டு பருமனால் மட்டுமே விவரிக்க முடியாதுள்ள கணியங்கள் காவிகள். பருமனை மட்டும் வச்சுக்கொண்டு என்ன சொல்ல இயலாது, அதுல ஆஹ், அதுல என்ன, அந்த பௌதிக கணியத்தை நம்ம முழுமையாக விவரிக்க முடியாது. சரியா? அப்ப 10 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுது, எந்த டிரெக்ஷன்ல பிரயோகிக்கப்படுது, அது அடுத்த கேள்வி. அப்ப அங்கதான் டிரெக்ஷன் வருது. அப்ப ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. நான் இப்பதான் ஹெடிங்ல வரேன். காவிகள். இன்றைய வகுப்பு வந்துட்டு தியரி வகுப்பை தான் இருக்க போகுது. சரியா? ஓவரா வந்துட்டு மெக்ஸோ அதுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். தியரி பிளஸ் வரைவிலக்கணங்கள், சில சில தேற்றங்கள் நிறுவல்கள் இருக்கும்.
அதே தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் இருக்க போதும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க, வெக்டர்ஸ். சரியா? அதுக்கு கீழே ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க, எண்ணி கணியங்கள். அதுக்கு கீழே ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க, எண்ணிக்கணியங்கள். இப்போ எண்ணிக்கணியம், இப்போ நான் ஏன் இந்த இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஓ லெவலில் படிச்சுப்பீங்க, ஏ லெவலில் ஃபிசிக்ஸில் படிச்சுப்பீங்க, இங்கேயும் நம்ம படிக்கிறோம். ஏன்னு சொன்னால் தியரின்னு சொல்ல போக்குள்ள இது எல்லாம் சொல்லிட்டு போனால் தான் பேஸ்மெண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும், கிளியராக இருக்கும். அப்போ எண்ணிக்கணியங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எழுதி கொள்ளுங்க, வரைவிலக்கணம், டெஃபினிஷன். எண்களையும் ஒத்த அலகுகளையும் பயன்படுத்தி, எண்களையும் ஒத்த அலகுகளையும் பயன்படுத்தி பூரணமாக விவரிக்கக்கூடிய பௌதிக கணியங்கள் எண்ணிக்கணியங்கள் எனப்படும். ரிப்பீட் பண்றேன், எண்களையும் ஒத்த அலகுகளையும் பயன்படுத்தி பூரணமாக விவரிக்கக்கூடிய கணியங்கள் எண்ணிக்கணியங்கள் எனப்படும். சரியா? இப்ப உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ளைட்ல வந்துட்டு 7.5க்கு 7.5 எடுக்கக்கூடிய ஒரு கேள்வின்னு கேட்டா அது வெக்டர்ஸ். சரியா? 7.5 மார்க்ஸ் சொல்லிட்டா எடுக்கலாம் வெக்டர்ஸ்ல, ஒரு துளி கஷ்டமும் இல்லாம எடுக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, இந்த கேள்வி வார ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு வருஷமும் கேள்வி வார ஸ்ட்ரக்சர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவரு எந்த அளவுக்கு கேள்வி எடுக்க இயலுமோ அது எல்லாமே வந்துட்டு, இதுக்கு மேலால அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா வேற வகையான கேள்வி எடுக்கல. என்ன சொன்னா அதுக்கு அப்பால் எடுப்ப, அதுக்கு அப்பால் அவர் எடுக்க போனோம்னு சொன்னா அது கூட அவுட் ஆஃப் சிலபஸா போயிடும். சரியா? அடுத்த விஷயம், எல்லா பிள்ளைகளும் செய்யற ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதிகமானு கேட்ட அப்ளைட்ல வெக்டர்ஸ் தான். சரியா? இப்ப எஸ்ஏல ஒரு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்குரிய ஒரு அழகான ஒரு பாடம் தான் இந்த வெக்டர்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்தே நாம என்ன செய்வோம், ஒரு எஃபர்ட் ஒன்று போடுவோம். எஃபர்ட் ஒன்று போட்டு செஞ்சோம்னு சொன்னா ஷுவரா என்ன செய்யலும், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க இயலும். கிளியரா? அடுத்தது இப்ப எண்ணிக்கணியங்கள் சொல்றேன் தானே, இப்ப எண்ணிக்கணியங்களுக்கு உதாரணம் எழுதிக்கொள்ளுங்க. திணிவு. திணிவு வந்துட்டு ஒரு எண்ணிக்கணியங்கள். சரியா? திணிவு ஒரு எண்ணிக்கணியம். அப்ப திணிவுன்னு சொல்ல போகல, நீங்க இப்ப எண்ணிக்கணியம்னு சொன்னா என்ன விளங்கிக் கொள்வீங்க? ஜஸ்ட் அதோட பருமன், ஜஸ்ட் அதோட பருமனை மட்டும் வச்சுக்கொண்டு என்ன செய்ய இயலும், அந்த பௌதிக கணியத்தை முழுமையாக விவரிக்க இயலும். இப்ப திணிவுன்னு சொல்ல போகல, இந்த உதாரணத்தை ஒரு சீனி 2 கிலோகிராம், அப்ப அது எந்த டிரெக்ஷன்ல அந்த சீனி இருக்குது அப்படின்னு சொல்றலையே நம்ம. கிளியரா? அப்ப திணிவு சொல்ல போகல அது ஒரு எண்ணிக்கணியம். அதே மாதிரி தூரம். தூரம் அப்படின்னு சொல்றது 2.5 கிலோமீட்டர். இது ஒரு என்ன செய்ய எண்ணிக்கணியம். அதே மாதிரி கதி. கதி வந்துட்டு எண்ணிக்கணியம். ஏன், கதியை பொறுத்த மட்டும் தூரத்தின் கீழ் நேரம். இப்ப அந்த வாகனத்தின் கதி என்னன்னு கேட்டா 10 ms-1 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த வாகனத்தின் வேகம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், என்ன செல்லணும் கட்டாயமா 10 ms-1 எந்த டிரெக்ஷன்ல போகுதுங்கிறத கட்டாயம் செல்லணும். அப்ப கதின்னு சொல்ல போக்குள்ள அவர் என்னத்தை கேட்காரு, பருமனை மட்டும் கேட்காரு. வேகம்னு சொல்ல போக்குள்ள அவர் என்னத்தை சேர்த்து கேட்காரு, டிரெக்ஷனையும் சேர்த்து கேட்காரு. நீங்க ஜஸ்ட் பருமனை மட்டும் கண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா பில, டிரெக்ஷனோட கொடுக்கணும் வேகம். அப்ப வேகம் அது நான் பிறகு சொல்றேன், காவிக்கணியங்களுக்கு வரக்குள்ள வேகத்தை பத்தி கதைக்கேன். சரியா? அடுத்தது நேரம். நம்ம நேரத்தோட கதைச்சது நேரம் ஜஸ்ட் 20 மினிட்ஸ், 20 மினிட்ஸ். அதுல என்ன சொல்லுவோம், பருமனை மட்டும் சொல்லுவோம்.
சரியா? அடுத்த சப்ஹெடிங் போடுங்க. அடுத்தது போடுங்க காவிக்கணியங்கள். காவிக்கணியங்கள். இப்ப உங்களுக்கு வெக்டர்ஸ் என்று சொல்ல போக்குள்ள என்ன சொன்னான்? காவிகள் அப்படின்னு சொன்னேன். அந்த காவிகள் என்னவான இருக்கலாம் பிள்ளைகள்? இப்ப அந்த காவி வந்துட்டு ஒரு விசையாக இருக்கேலும், அந்த காவி ஒரு வேகமாக இருக்கேலும், அந்த காவி ஒரு இடப்பெயர்ச்சியா இருக்கேலும். சரியா? இப்ப இது இந்த பௌதிக கணியம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொமன் நேம் தான் என்ன? காவிகள். அப்ப உங்களுக்கு கேள்வியில என்னத்தை வேணா சொல்ல இயலும். விசைய கதைக்க இயலும், வேகத்தை பத்தி கதைக்க இயலும், இடப்பெயர்ச்சியை பத்தி கதைக்க இயலும். அப்ப அங்க ஒரு கதைக்க வாரது என்னன்னு சொன்னா காவிகள், காவிக்கணியங்கள். அப்ப நீங்க விசையை பத்தி நம்ம எக்ஸாம்பிள் செஞ்சிருப்போம். பட் அவன் எக்ஸாம்ல வேகத்துல வச்சு கேள்வி எடுத்துட்டு போனான்னு சொன்னா என்ன செய்யணும்? நீங்க பேனிக் ஆகக்கூடாது. ஏன்? அது ஒரு டைப்பான ஒரு வெக்டர், இது ஒரு டைப்பான வெக்டர். சேம் தியரி வைஸ் சேம் தான் எல்லாம். ஜஸ்ட் நேம் தான் வித்தியாசம். என் யூனிட்ஸ் என்ன? விசையை நம்ம நியூட்டன்ல அளப்பா, வேகத்தை மீட்டர் per செகண்ட் -1ல அளப்போம். அவ்வளவுதான். கிளியரா? அப்ப காவிக்கணியங்கள் அப்படின்னு சொல்லி போடுங்க. போட்டுட்டு எழுதுங்க. பருமன்களால் மட்டும் பூரணமாக விவரிக்க முடியாத கணியங்களும் உள்ளன. அக்கணியங்கள் காவிக்கணியங்கள் எனப்படும். பருமன்களால் மட்டும் பூரணமாக விவரிக்க முடியாத கணியங்கள் காவிக்கணியங்கள் எனப்படும். பருமன்களால் மட்டும் பூரணமாக விவரிக்க முடியாத கணியங்கள் காவிக்கணியங்கள் எனப்படும். உதாரணம் எழுதிக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிள் விசை. இப்ப விசை என்று சொல்ல போக்குள்ள நீங்க என்ன சொல்லணும்? 10 நியூட்டன் என்ன எழுதணும்? எப்படி டிரெக்ஷன், எந்த டிரெக்ஷன்ல போகுதோ அப்ப அதுல எழுதிக்கொள்ளுங்க. 10 நியூட்டன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி. நிலைக்குத்தாக மேல் நோக்கி. இது வந்துட்டு நான் அந்த மேல் நோக்கி நான் போட்டிருக்கேன் இந்த எரோ எரோமார்க். இந்த எரோமார்க்கோட லென்த் இருக்குத்தானே, இந்த லென்த் வந்துட்டு பருமனை செல்லும். இப்போ உதாரணத்துக்கு 10 நியூட்டனுக்கு நான் 1 சென்டிமீட்டர் வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னா 10 நியூட்டனுக்கு 1 சென்டிமீட்டர் லென்த்ல எரோவை வரைஞ்சேன்னு சொன்னா 5 நியூட்டனுக்கு நான் எத்தனை சென்டிமீட்டர்ல வரையணும்? 0.5 சென்டிமீட்டர்ல வரையணும். 20 சென்டிமீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்ல அந்த எரோட அந்த லென்த்தை நான் வரையணும்னு கேட்டா 2 சென்டிமீட்டர்ல வரையணும். என்ன? ஏன்? 10 நியூட்டனுக்கு 1 சென்டிமீட்டர் சொன்னா 5 நியூட்டனுக்கு -5 சென்டிமீட்டர். அப்ப அந்த எரோட அம்புக்குறி காற்று டிரெக்ஷன் தான் அதுல திசை அகரிக்கும். சரியா? அந்த எரோட லென்த் வந்துட்டு பருமனை குறிக்கும். சரியா? எரோட லென்த் வந்துட்டு பருமனை குறிக்கும். அந்த எரோ மார்க்கோட ஹெட் இருக்குதானே, ஹெட் வந்துட்டு டிரெக்ஷனை வந்துட்டு மென்ஷன் பண்ணும். அப்ப எந்த ஒரு வெக்டராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு என்ன செய்யலாம்? ஒரு எரோ மார்க்கால அதை வகை குறித்து காட்ட இயலும். ஸோ அடுத்ததான் அடுத்த ஹெடிங் அதுதான். சரியா? அடுத்த ஹெடிங் காவியை வகை குறித்தல். காவியை நம்ம எப்படி குறிச்சு காற்ற? காவியை வகை குறித்தல். காவி எப்படி நம்ம குறிச்சு காற்ற அப்படின்னு கேட்டா நான் இப்ப சொன்னது பெஸ்ட்டுக்கு சப்ஹெடிங்ல
ஜியோமெட்ரிக்கல் ரீதியா நான் எப்படி அதை டிஃபைன் பண்றேன் அப்படின்ட்டு பார்ப்போம். சரியா? ஜியோமெட்ரிக்கல் சொன்னா கேத்திர கணித ரீதியாக நம்ம எப்படி நம்ம அதை குறிச்சு காட்டுற. இன்றைய வகுப்பு ஃபுல் தியரியா தான் போயிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் போரா தான் இருக்கும். ஏன்னு சொன்னா ஏன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் படிச்சு தரேன்னு சொன்னா இதுதான் பேசிக். சரியா? இது வழங்காம நம்ம என்ன செய்யலாது? டைரக்டா கேள்விக்குள்ள இறங்க இயலாது. அப்படி கேள்விக்குள்ள இறங்கினோம்னு சொன்னா 1008 டவுட் வரும். இது எப்படி வந்த, இது எப்படி வந்த சார், இது எப்படி வந்த சார்னு சொல்லி நீங்க நிறைய டவுட் கேட்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் தியரியை நான் ஃபுல்லா உங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு நீங்க அதுக்கு பிறகு அடுத்த கிளாஸ்ல நம்ம கேள்விக்குள்ள இறங்குவோம். அப்போ அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும்? எல்லா தியரியையும் வாசிச்சுட்டு வாங்க, அதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை நம்ம விளங்கப்படுத்தும். சரியா? எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு கேத்திர கணித ரீதியில காவியை எப்படி வகை குறிக்கலாம் அப்படின்னு கேட்டா, காவி அப்படிங்கிறது ஒரு திசை. என்ன? ஒரு திசை கொண்ட ஒரு கோட்டு துண்டம் ஒன்றால நம்ம என்ன செய்யலாம்? வகை குறிக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு இப்படியால இப்படி இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் வந்துட்டு பி, ஏபி ஏபி இதான் காவிய வகை குறிக்கிற மெத்தட். சரியா? ஏபி டிரெக்ஷன்ல ஏல இருந்து பிக்கு போகுதோ, ஏல இருந்து பிக்கு போகுதோ, இந்த மேலுக்கு இந்த ஹெட்ல போட்டிக்கிறதானே இந்த ஏரோ, இது வந்துட்டு காவியை குறிக்கும். சரியா? இது வந்துட்டு எழுத்து வடிவில் ரிட்டன் ஃபார்மேட்ல வந்துட்டு ஒரு காவியை டிஃபைன் பண்ற மெத்தட். சரியா? அதே இது ஜியோமெட்ரிக்கல் ரீதியா டிஃபைன் பண்ற மெத்தட் தான் இது. அப்ப எழுதி கொள்ளுங்க, கேத்திர கணித வகை குறிப்பு. கேத்திர கணித வகை குறிப்பு எழுதி கொள்ளுங்க. காவி திசை கொண்ட கோட்டுத் துண்டம் ஒன்றால் வகை குறிக்கப்படும். திசை கொண்ட கோட்டுத் துண்டம் ஒன்றால் வகை குறிக்கப்படும். இதுல திசை கொண்ட என்று சொல்றாரு யாருன்னு சொன்னா இவர்தான். இந்த அம்புக்குறி காட்டுறாரே இவர்தான் அந்த திசை. திசை கொண்ட. சரியா? அந்த கோட்டு துண்டம் யாருன்னு கேட்டா அந்த ஏல இருந்து பிக்கு வர லைன். ஏல இருந்து பிக்கு போற லைன் தான் அந்த கோட்டு துண்டம். அதுக்கு மேலுக்கு போடுவோமே அந்த டிரெக்ஷன், அதுதான் அதுல திசை. அந்த அந்த வெக்டர்ட திசை, டிரெக்ஷன். அந்த ஏபிர லென்த் இருக்குத்தானே, ஏபி கோட்டோட லென்த், அது அதுல பருமன செல்லும். லென்த் வந்துட்டு அதோட பருமன செல்லும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் கழுவி கொள்ளுங்க. காவி திசை கொண்ட கோட்டு துண்டம் ஒன்றால் வகை குறிக்கப்படும். இது எழுதிட்டீங்களா? இப்ப அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு இருங்க. ஏல இருந்து பிக்கு ஒரு லைன் ஒன்று குறி போட்டு அது மேலுக்கு ஒரு அம்புக்குறி போடுங்க. அந்த அம்புக்குறி திசையை செல்லும். அந்த ஏல இருந்து பிக்கு போகுதானே அந்த லென்த் அவ்வளவும் என்னத்தை செல்லும்? பருமனை செல்லும். அப்ப நம்மளுக்கு என்னென்ன தேவை? பருமனையும் குறிச்சு காட்டணும், திசையை குறிச்சு காட்டணும். நம்மளுக்கு ரெண்டும் வந்துட்டு. அப்ப அது ரெண்டும் தான் என்ன? கேத்திர கணித ரீதியாக காவியை வகை குறிக்கிற மெத்தட். இப்ப அந்த படத்துக்கு இருங்க. பிள்ளைகள், நான் ஸ்பீடா போறேனா இல்ல ஸ்லோவா போறேனா இல்ல மீடியமா? செட்ல யார் சரி? நீங்க எப்படி போக சொல்றீங்களோ நான் அப்படி போறேன். சொன்னா ஓரமா ஸ்லோவா இருக்குதா இல்ல ஸ்பீடா இருக்குதா இல்ல ஓகேவா இருக்குதா? யார் சரி செட்ல? என்ன மாதிரி இருக்கு பிள்ளைகள்? ஸ்லோவா இருக்குதா?
ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு கோட்டின் நீளம் காவியின் பருமனை வகை குறிக்கும். எழுதிக்கொள்ளுங்க. கோட்டின் நீளம் கோட்டின் நீளம் காவியின் பருமனை வகை குறிக்கும். இப்போ படிப்பிக்கிறது ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்த எழுதிக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே நீங்க படம் கேட்டீங்க தானே, படம் கட்டினதுக்கு கீழே கோட்டின் நீளம் காவியின் பருமனை வகை குறிக்கும். அதாவது பருமன் அதுல கெப்பாசிட்டி. இப்போ 10 ms-1 வேகத்துடன் அதில் அந்த 10 என்று சொல்றது அந்த கோட்டின் நீளம். இப்போ நீங்கள் அந்த 10 ms-1க்கு இப்போ ஒரு 10 ms-1க்கு 1 சென்டிமீட்டர் அளவாக வகை குறிக்கிங்க அப்படின்னு சொன்னால் அந்த 1 சென்டிமீட்டருங்கிறது என்னது குறிக்குதுன்னு சொன்னால் 10 ms-1 குறிக்குது. சரியா? அந்த 1 சென்டிமீட்டர் வந்து 10 ms-1 குறிக்குது. அப்போ விளைக்கொள்ளுங்க, கோட்டின் நீளம் காவியின் பருமனை வகை குறிக்கும். அம்புக்குறி அதன் திசையினை காட்டும். அம்புக்குறி அதன் திசையினை காட்டும். இப்ப நம்ம எல்லா டைமும் வந்துட்டு கோட்டை கீறி அம்புக்குறியை போட்டு நிக்கல தானே. அப்ப நம்மளுக்கு ஜியோமெட்ரிக்கல் ரீதியா குறிக்கிற மாதிரி நம்மளுக்கு அட்சரகணித ரீதியாக குறிக்கிறதுக்கும் மெத்தட் ஒன்று தேவை. அடுத்த ரெண்டாவது இதுதான் அட்சரகணித வகை குறித்தல். அட்சரகணித வகை குறித்தல் அதுல வந்துட்டு நம்ம எப்படி எழுத்து ரீதியா வந்துட்டு ஒரு வெக்டரை வந்துட்டு டிஃபைன் பண்ணி காட்டுற சொல்லி பார்ப்போம். சரியா? இப்போ அட்சரகணித வகை குறித்தல் நான் ஏற்கனவே போட்டேனே ரிட்டன் ஃபார்மட், அந்த ஏபி, இந்த ஏபின்னு சொல்லி போட்டு மேலுக்கு ஒரு எரோ ஹெட் ஒன்று. சரியா? எந்த ஒரு காவியாக இருந்தாலும் ஏபி காவி, இது வந்துட்டு ஏபி காவியை செல்லும். அதே மாதிரி ஒரு சிடி காவி ஒன்று இருக்குன்னு சொன்னா அதில் ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் ஸ்டார்டிங் லெட்டர் சி எண்டிங் லெட்டர் டி சிடின்னு சொல்லி போட்டு மேலுக்கு ஒரு எரோமா சிடி. சரியா? அப்படி இல்லை ஸ்மால் லெட்டர்ஸால குறிக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஏபிக்கு பதிலா இன்னும் ஒன்றால டிஃபைன் பண்ணலும் ஸ்மால் ஏ கீழுக்கு ஒரு மார்க். சரியா? இப்போ இந்த ஏபி இந்த வெக்டருக்கு பதிலாக நான் ஏ வெக்டர் அப்படி சொல்லி குறிக்கப்படுறேன். ஸ்மால் லெட்டரால ஏன்னு சொல்லி போட்டு அதுக்கு கீழுக்கு ஒரு கோடு. இப்போ சிடி இதுக்கு நீங்க வைக்கிற பேரு தான், நீங்க வைக்கிற பேரு தான். சிடி வெக்டருக்கு பதிலாக நான் என்ன சொல்லுவோம், சி. சரியா? சி வெக்டர் சொல்றேன். இதுக்கு நீங்க வைக்கிற பேர். சரியா? நீங்க என்ன பேர்னாலும் வைக்கலாம். அப்ப 2 மெத்தட்ரிக் இது அட்சரகணித ரீதியாக வெக்டரை நம்ம டிஃபைன் பண்றதுக்கு. அப்ப அட்சரகணித வகை குறித்தல் இந்த சொல்லி ஹெடிங்க போடுங்க. கீழே எழுதுங்க, அட்சரகணித வகை குறித்தலில் அட்சரகணித வகை குறித்தலில் அட்சரகணித வகை குறித்தலில் காவி ஏபி வெக்டர் ஏபின்னு சொல்லி போட்டு மேலுக்கு அந்த எரோஹெட். சரியா? கமா ஏபி எரோஹெட் கமா அடுத்தது ஸ்மால் ஏக்கு கீழே சின்ன கோடு என்றவாறான சிறிய எழுத்துக்களால் குறிக்கப்படும். சரியா? இந்த குறியீடால குறிக்கப்படும் அல்லது ஸ்மால் ஏ என்றவாறான சிறிய எழுத்துக்களால் குறிக்கப்படும். அடுத்தது போடுங்க, காவி ஒன்றின்
காவி ஒன்றின் மட்டு. காவி ஒன்றின் மட்டு. காவி ஒன்றின் மட்டு. அதில் எழுதிக் கொள்ளுங்க. காவி ஒன்றின் பருமனைத்தான் மட்டுன்னு சொல்றோம். காவி ஒன்றின் பருமன் மட்டு எனப்படும். காவி ஒன்றின் பருமன் மட்டு எனப்படும். இப்ப போடுங்க. ஏபி இப்படி போட்டு ஒரு காவி ஏபியின் மட்டு. இதை எப்படி நம்ம எழுதி காட்டுறேன்னு சொன்னா, இப்படி. சரியா? என எழுதப்படும். இப்ப என்ன விஷயம் சொன்னா, ஏபிங்கிறது ஒரு காவி. சரியா? அது விசையா இருக்கலாம், அல்லது வேகமா இருக்கலாம், இடப்பெயர்ச்சியா இருக்கலாம், அது என்னவான இருக்கலாம். சரியா? அப்ப ஏபியிட மட்டு என்னென்று கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ற அப்படின்னு சொல்லி எழுத்து மூலமா எப்படி டிஃபைன் பண்ணி காட்டுன்னு சொன்னா, இப்படி. ஏபிங்கிறது ஒரு வெக்டர். இப்ப இதுல பருமன் என்னன்னு கேட்டா, அதுல மட்டு ஈக்குவல், உதாரணத்துக்கு 10 ms-1 வேகம் அப்படின்னு சொன்னா 10. அதுல பருமன் வந்துட்டு 10. அப்படி இல்ல, இன்னும் ஒரு எதை சொன்னனே, இது ஒரு வெக்டர். சரியா? ஏங்கிறது ஸ்மால் ஏ ஒரு வெக்டர் எனின், இஃப் ஏ இஸ் a வெக்டர், ஏயின் வெக்டர் ஏயின் மட்டு அதுக்கு இப்படி போட்டது என எழுதப்படும். கிளியரா? இப்ப இந்த மட்டு வந்துட்டு இது ஒரு மட்டு, இது ஒரு வெக்டர் அப்படின்னு சொன்னா, இந்த மட்டு வந்துட்டு இப்படி நம்ம குறிச்சு காட்டுவோம். ஓகே, விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஹெடிங் போடுங்க. அடுத்த ஹெடிங் சின்ன சின்ன ஹெடிங். அழகு காவி. ஹெடிங் போடுங்க, அழகு காவி. இப்ப அழகு காவி அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, அதென்ற பருமன்றிக்கு தானே, ஒரு வெக்டருக்கு பருமன்றிக்கும். சரியா? எந்த ஒரு வெக்டரா இருந்தாலும் அதுக்கு பருமன்றிக்கும். 10 நியூட்டன், 20 நியூட்டன், 50 நியூட்டன், 100 நியூட்டன். அந்த நியூட்டன், அந்த 50 நியூட்டன்ங்கிறது பருமன். அதே மாதிரி 10 ms-1, 20 ms-1, 30 ms-1, அல்லது இடப்பெயர்ச்சியா இருந்தா 10 மீட்டர், 100 மீட்டர், அது பருமன் தானே. அந்த பருமன் வந்துட்டு ஒரு அலகு ஆக உடைய காவி அலகு காவி எனப்படும். சரியா? அப்ப அலகு காவி சொல்லி ஹெடிங் போடுங்க. ஸோ அதுக்கு கீழே எழுதுங்க, பருமன் ஒரு அலகு ஆக உடைய காவி அலகு காவி எனப்படும். பருமன் ஒரு அலகு உடைய காவி அலகு காவி எனப்படும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு வெக்டர் ஏ
இது ஒரு பூஜ்ஜியமற்ற காவி. பூஜ்ஜியமற்ற காவின்னு சொன்னா அதுல பருமன் வந்துட்டு பூஜ்ஜியம் அல்ல. சரியா? ஏ ஒரு பூஜ்ஜியமற்ற காவி. இப்ப வெக்டர் ஏயின் அதே திசையிலான அலகு காவி எப்படி காண்ற நம்ம? வெக்டர் ஏயின் அதே திசையிலான அலகு காவி என்ன செய்யறேன், அந்த வெக்டரை அதண்ட பருமனாலேயே நான் பிரிச்சுடுறேன் ஆகும். விளங்கிட்டா? ஒரு வெக்டர் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 10 நியூட்டன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி. சரியா? 10 நியூட்டன் நிலைக்குத்தாக மேல் நோக்கிங்கிறது ஒரு வெக்டர் ரூபமே. 10 நியூட்டன் நிலைக்குத்தாக மேல் நோக்கிங்கிறது ஒரு வெக்டர். இப்ப அந்த வெக்டரை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அதுல பருமன் 10 நியூட்டன் தானே, அந்த பருமனாலேயே பிரிச்சேன்னு சொன்ன என்ன வரும்? 1 நியூட்டன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி. இதுதான் அதண்ட அலகு காவி. இதுதான் அந்த நிலைக்குத்தாக மேல் நோக்கி தொழிற்படுகின்ற விசைக்காவியின் அலகு காவி. விளங்கிட்டா? அப்ப அது அந்த அலகு காவி எந்த டிரெக்ஷன்ல இருக்கும்? ஏற்கனவே அந்த காவி என்ன டிரெக்ஷன்ல தொழிற்பட்டதோ அதே சேம் டிரெக்ஷன்ல தொழிற்படும். பட் பருமன் ஒன்றாக இருக்கும். பருமன் ஒன்றாக இருக்கும். அதுதான் எந்த காவியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பருமன் ஒரு அலகாக இருக்குமாக இருந்தால் அந்த காவிக்கு பேரு அலகு காவி. விளங்கிட்டா? ஸோ அடுத்த ஹெடிங் பூச்சிய காவி. பிராக்கெட்டுக்குள்ள சூனிய காவி. பூச்சிய காவி அப்படின்னு சொன்ன என்ன? அதுல பருமன் வந்துட்டு பூச்சியமாக உள்ள காவி. அதன் பருமன் வந்துட்டு பூச்சியமாக உள்ள காவி பூச்சிய காவின்னு சொல்லுவோம். இப்போ இது எப்படி நம்ம எழுதி காட்டுற? இது எப்படி நம்ம எழுதி காட்டுறேன்னு சொன்னா, பூச்சியம் ஒன்றை போட்டு அதுக்கு கீழே ஒரு கோடு, அதுதான் பூச்சிய காவின்னு சொல்லுவோம். இப்போ எழுதி கொள்ளுங்க. பருமன் பூச்சியமாக உள்ள காவி, பருமன் பூச்சியமாக உள்ள காவி பூச்சிய காவி எனப்படும். பருமன் பூச்சியமாக உள்ள காவி பூச்சிய காவி எனப்படும். இது இது எழுதுங்க. இது 0க்கு கீழே சின்ன கோடு என குறிக்கப்படும். அதுக்கு கீழே எழுதுங்க பூச்சிய காவியின் திசை. பூச்சிய காவியின் திசை எதேச்சையானது. அப்ப அதுல 0 வெக்டரோட மட்டு 0ஆக இருக்கும். இல்லைங்கிட்டா? இது பூச்சிய காவி. இப்ப அதுல மட்டு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பூஜ்ஜியம். விளங்கிட்டா? பருமன் பூஜ்ஜியமாக உள்ள காவி வந்துட்டு பூச்சிய காவின்னு சொல்லுவோம். அதோட டிரெக்ஷன் வந்துட்டு எதேச்சையானது. இப்ப கொஞ்சம் டீப்பா ஒரு கேள்விகளுக்கு வார இதுக்குள்ள போவோம். அதாவது இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஓ லெவல்லே படிச்சிருப்பீங்க. எது நான் இப்ப படிச்சு தந்த பூச்சிய காவி, எண்ணிக்கணியங்கள், காவிக்கணியங்கள், அதெல்லாம் நீங்க ஓ லெவல் ஏ லெவல் பிசிக்ஸ்ல படிச்சுப்பீங்க. இப்ப நம்ம வாரது வந்துட்டு கொம்பைன் மேக்ஸ் அப்ளைடுக்குள்ள வாரம். இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்ளைடுக்குள்ள போறோம். சரியா? அடுத்த ஹெடிங் போடுங்க. சமனான காவிகள்.
சமனான காவிகள். 2 காவிகள் சமனான காவிகள் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா 3 கண்டிஷன் இருக்கு பிள்ளைகள். அந்த 3 கண்டிஷனும் ஓகே அப்படின்னு சொன்னா அந்த 2 காவிகளும் சமனான காவிகள் அப்படின்றது சொல்ல இயலும். இப்ப கேள்வியில உங்களுக்கு எப்படி தருவான்னு சொன்னா ஏ வெக்டர் பி வெக்டர் இரண்டும் சமனான காவிகள் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வசனத்துக்கு கீழே என்ன 3 ரூல்ஸ் வந்துட்டு ஹெட் ஆகும். அப்ப என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த 2 காவிகள் சமனான காவிகளாக இருக்கணும்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு வெக்டர் ஏபி வெக்டர் சிடி என்பன 2 காவிகள். சரியா? 2 காவிகள். இந்த 2 காவிகளுக்கும் இடையில இருக்கிற முதலாவது ரூல்ஸ் என்னன்னு சொன்னா இந்த 2 காவிகளும் லென்த்ல ஈக்குவல். சரியா? இந்த 2 காவிகளும் லென்த்ல ஈக்குவல். லென்த்ல ஈக்குவல் சொன்னா நீங்க விளங்கிக் கொள்றது என்ன? பருமன்ல சமனான காவிகள். சரியா? ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு சொன்னா ஏபி சமாந்தரம் சிடி பிள்ளைகள். ஏபியும் சிடியும் சமாந்தரமாக இருக்கணும். சமாந்தரம் சொன்னா பேரலல், ஒன்றை ஒன்று சந்திக்க கூடாது. முடிவிலையும் எப்படி இருக்கணும்? முடிவிலியில சந்திக்கக்கூடிய காவிகள் தான் சமாந்தர காவிகள். அதாவது முடிவிலிங்கிறது ஒன்று இல்லை என்ன, அதாவது ஒருபோதும் வந்துட்டு சந்திக்காத 2 காவிகள் தான் சமாந்தர காவிகள். இப்ப 2வது கண்டிஷன் வந்துட்டு அந்த 2 காவிகளும் சமாந்தர காவிகளாக இருக்கணும். 3வது ஏ டு பி சி டு டி 2 காவிகளும் ஒரே போக்கை உடைய காவிகளாக இருக்கணும். என்னன்னு சொன்னா ஒரே போக்கை உடைய காவிகள் என்னன்னு சொன்னா காவி ஏபிங்கிற காவியும் ஏல இருந்து பிக்கு போகணும், சிடிங்கிற காவியும் சில இருந்து டிக்கு போகணும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வைங்களேன். நான் பிள்ளையாத்தான் அது கொஞ்சம் நான் உங்களுக்கு காவிகள்ங்கிறதால நான் கொஞ்சம் எக்ஸாக்டா வரையணும். நான் எக்ஸாக்டா வரைகிறேன் பாருங்க. சரியா? கிளியரா? இப்ப இந்த 2 காவிகளும் இது ஏபி இது சிடி. சரியா? ரெண்டுமே வந்துட்டு என்ன சம நீளம், லென்த் வந்துட்டு ஈக்குவல். அப்ப முதலாவது கண்டிஷன் ஓகே, ரெண்டாவது கண்டிஷனும் ஓகே, ஏபி சமாந்தரம் சிடி. பட் 3வது கண்டிஷன் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஏல இருந்து பிக்கு போகுது, ஏல இருந்து பிக்கு போகுது. சரியா? முதலாவது காவி. பட் 2வது காவி டில இருந்து சிக்கு வருது. அப்ப இந்த 2 காவிகளும் வித்தியாசமான போக்கை உடைய காவிகள். சரியா? இந்த 2 காவிகளும் வித்தியாசமான போக்கை உடைய காவிகள். வித்தியாசமான போக்குடைய காவிகள் சமனான காவிகள் ஆகுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த 3 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு சொன்னாலும் அது சமனான காவிகளாக நம்ம சொல்ல முடியாது. அப்ப சமனான காவிகளுக்கு எப்படி இருக்கணும்? ஏல இருந்து பிக்கு போனா இவரும் சில இருந்து டிக்கு போகணும். சரியா? இப்ப இந்த படத்தை கீறி சமனான காவிகள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா சமனான காவிகள் அப்படின்னு சொல்லி ஹெடிங் போடுங்க. ஹெடிங் போட்ட பிறகு எழுதுங்க கீழுக்கு வெக்டர் ஏபி கமா வெக்டர் சிடி என்பன இரு காவிகள். அதாவது இந்த வசனத்தை எழுதுங்க. வெக்டர் ஏபின்னு சொன்னா நீங்க எப்படி எழுதணும்? ஏபின்னு சொல்லி போட்டு மேலுக்கு ஒரு ஆரோ ஹெட், அவ்வளவுதான். சரியா? அதை நீங்க கேத்திர கணித ரீதியாக எழுதுறீங்க, அவ்வளவுதான். வெக்டர் ஏபின்னு சொன்னா நீங்க வெக்டர் ஏபின்னு சொல்லி எழுதுறல்ல, ஏபின்னு சொல்லி போட்டு மேலுக்கு ஏரோ ஹெட். வெக்டர் ஏபி கமா வெக்டர் சிடி என்பன இரு காவிகள், ஏதாவது இரு காவிகள். அந்த 2 காவிகளும் எப்படி இருக்காம்? முதலாவது எழுதுங்க ஏபி ஈக்குவல் சிடி, இது முதலாவது கண்டிஷன். ரெண்டாவது ஏபி சமாந்தரம் சிடி. சரியா? மூன்றாவது ஏல இருந்து பிக்கு போகுது, சில இருந்து டிக்கு போகுது. அதுக்கு கீழே எழுதுங்க இரண்டும் ஒரே போக்கை உடையன. இரண்டும் ஒரே போக்கை உடையன. இப்ப என்னமா செய்யுங்க, இப்ப அந்த ஏபிங்கிற கோடையும் வரைஞ்சி சிடிங்கிற கோடையும் வரைஞ்சி காட்டுங்க.
எரோ ஹெட்டையும் பார்த்து சேம் எரோ ஹெட்டை போடுங்க. இப்போ நோட் ஒன்று போடுங்க. இது ஏ, இது பி. நோட்டில் போட்டுட்டு இதை கீறுங்க. கீறி போட்டு இது ஏலேருந்து பிக்கு போகுது, இது டியிலேருந்து சிக்கு வருது. இப்போ இங்கே வந்துட்டு முதலாவது கண்டிஷன் வந்துட்டு என்ன? ஏபி ஈக்குவல் சிடி. இது ஓகே. ரெண்டாவது ஏபி சமாந்தரம் சிடி, இதுவும் ஓகே. பட் மூன்றாவது கண்டிஷன் வந்துட்டு ஏபி வெக்டர் ஏபி கமா வெக்டர் சிடியின் போக்கு எதிரானவை. சரியா? ஸோ நம்ம என்ன செய்யலும்? வெக்டர் ஏபியும் வெக்டர் சிடியும் என்ன சமனான காவிகள் இல்ல. அப்ப எப்படி சமனான காவிகளாக மாறும்? எப்ப சமனான காவிகளாக மாறும்? வெக்டர் ஏபி வெக்டர் டிசியும் சமனான காவிகளாக இருக்கும். சரியா? இப்போ என்னமா செய்யுங்க? நோட் நெளி போட்டு அந்த படத்தை கீறுங்க. படத்தை கீறி போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ரோம இலக்கம் 1ல் ஏபி ஈக்குவல் சிடி, ரோம இலக்கம் 2ல் ஏபி parallel டு சிடி, மூன்றாவதுல ஏபி கமா வெக்டர் ஏபி கமா வெக்டர் சிடியின் போக்கு எதிரானவை. ஸோ ஏபியும் சிடியும் தான் சமனான காவிகள் இல்லை. வெக்டர் ஏபியும் வெக்டர் டிசியும் சமனான காவிகள். சரியா? இதில் நீங்கள் கேத்திரகணித ரீதியாக எப்படி விளங்கணும் அப்படி சொன்னா, கேத்திரகணித ரீதியாக எப்படி விளங்கணும் அப்படி சொன்னா, வெக்டர் சிடி இது கொஞ்சம் மயக்கமா இருக்கும் பாருங்க. வெக்டர் சிடி வந்துட்டு எப்படி வருது? நான் கொஞ்சம் குறி காட்டுறேன் பாருங்க. இந்த ரெண்டாவது எப்படி ஈக்குவல் ஆகின்னு சொல்றேன். நைத்தானே இதாம் பிள்ளைகள் வெக்டர் சிடி. வெக்டர் சிடிங்கிறது இதாம் பிள்ளைகள். என்ன செய்யணும்? வெக்டர் சிடின்னு சொன்னா டில இருந்து சிக்கு வரணும். இதான் வெக்டர் சிடி. வெக்டர் டிசி எப்படி இருக்கும்? வெக்டர் டிசி எப்படி இருக்கும்? இது டி பிள்ளைகள், இது வந்துட்டு சி.
வெக்டர் டிசி இப்படி இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வெக்டர் சிடி வந்துட்டு எங்க இருந்து எங்க வருது? டில இருந்து சிக்கு வருது. ஆயின் இஃப் சிடி வெக்டர் வந்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா டிசி வெக்டர் இப்படித்தான் இருக்கும் பிள்ளைகள். டிசி வெக்டர் இப்படித்தான் இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப ஏபி வெக்டரையும் டிசி வெக்டரையும் பாருங்க. இப்ப நம்ம இவர் ரெண்டு வரையும் ஈக்குவல்னு சொல்லலாம் தானே? அப்ப உங்களுக்கு என்ன விளங்கணும் சொன்னா, சிடி வெக்டரும் டிசி வெக்டரும் பருமன்ல சமன். சரியா? சிடி வெக்டரும் டிசி வெக்டரும் பருமன்ல சமன். சிடி வெக்டரும் டிசி வெக்டரும் parallel. பட் என்ன டிஃபரெண்ட் ஆகுதுங்க? என்ன டிஃபரெண்ட் ஆகுதுங்க? ஒன்லி போக்கு. என்ன வித்தியாசமாகுது? போக்கு மட்டும் வித்தியாசப்படுது. அதனாலதான் வெக்டர் ஏபியும் வெக்டர் டிசியும் சமனான காவிகளாக மாறுது. நான் இப்ப சொன்னது வந்துட்டு இப்ப நான் எழுதியிருக்கேன் தானே, இதுக்குரிய ரீசன் தான் நான் இப்ப வரைஞ்சி காட்டுகிற படம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குமாக இருந்தால் உடனடியாக கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன், இல்லாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னு சொன்னா இது விளங்காம நாங்கள போக இயலாது. ஓகே, விளங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெரி குட். விளங்கியிருந்தால் இப்ப நான் கதைச்சது வந்துட்டு தரப்பட்ட காவி ஒன்றின் மறைக்காவி. சரியா? மறைக்காவி தான் நான் இப்ப கதைச்சது. இப்ப அதை நம்ம வரைவிலக்கணம் ரீதியா பார்ப்போம். அப்ப ஹெடிங் போடுங்க, தரப்பட்ட காவி ஒன்றின் மறைக்காவி. தரப்பட்ட காவி ஒன்றின் மறைக்காவி. மறைக்காவிங்கிறதால நீங்க விளங்கிக் கொள்றது என்ன? பருமன்ல சமன், பெரலலா இருக்கும், போக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். சரியா? அதான் ஒரு காவின்ற மறைக்காவின்னு சொல்லுவோம். இப்ப நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே, நான் இப்ப உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வெக்டர் ஏபி வந்துட்டு ஒரு காவி. சரியா? ஏல இருந்து பிக்கு போகுது. இப்ப அந்த வெக்டர் ஏபியை நான் இப்படி குறிக்க ஈஸிக்காக வேண்டி. சரியா? எப்படி குறிக்கலாம்? இப்படியும் குறிக்கலாம், அல்லது இப்படியும் குறிக்கலாம். நான் ஈஸிக்காக வேண்டி ஸ்மால் ஏயால நான் குறிச்சு காட்டுறேன் வெக்டர் ஏபியை. சரியா? இப்ப அதே இது என்ன செய்யறேன், நான் போக்க மட்டும் வித்தியாசப்படுத்துறேன். போக்க மட்டும் வித்தியாசப்படுத்தினா இப்ப நீங்க எப்படி குறிக்கணும்னு கேட்டியா, இப்படி குறிக்கணும். அதண்ட மறைக்காவி. ஏல இருந்து பிக்கு போனா வெக்டர் ஏ ஸ்மால் ஏ. சரியா? பில இருந்து ஏக்கு வந்தா மைனஸ் ஸ்மால் ஏ. அதாவது உங்களுக்கு ஈஸியா விளங்கறதுக்காண்டி சொல்றேன். சரியா? உண்மையா வெக்டர் தான் என்னவாகுது? மைனஸ் ஆகுது. அப்ப தரப்பட்ட காவி ஒன்றின் மறைக்காவி அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க நோட்ஸ் எழுதுங்க கீழுக்கு. வெக்டர் ஏபி தரப்பட்டிருக்க காவி பிஏ, காவி
ஏபி தரப்பட்டிருக்க காவி பிஏ காவி ஏபியின் மறைக்காவி எனப்படும். இது விளங்கிட்டா உங்களுக்கு? அதாவது ஏபிங்கிறது ஒரு வெக்டர். இப்ப பிஏன்னு சொல்றது ஏபின்ற மறைக்காவி. அதை நீங்க ஸ்மால் லெட்டரால ஏபியை குறிச்சா ஸ்மால் ஏ, அதோட மறைக்காவி மைனஸ் ஸ்மால் ஏ. அதாவது நான் கேத்திர கணித ரீதியா குறிச்சு காட்டிட்டேன். இப்ப நான் அட்சர கணித ரீதியா குறிச்சு காட்ட போனா எப்படி வரும்? இதை நான் இப்படி டிஃபைன் பண்றேன். என்ன இதை நான் இப்படி டிஃபைன் பண்றேன். அப்ப இவரை நான் எப்படி டிஃபைன் பண்ணணும்? இப்படி. கிளியரா? நான் முந்தி சொன்னேன் என்ன, ஒரு காவின்ற மறைக்காவி ரெண்டுமே பருமன்ல சமனாரிக்கும். பருமன்ல சமன் அப்படின்னு சொன்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? ரெண்டுண்ட மட்டும் ஈக்குவலா இருக்கும். ரெண்டிண்ட மட்டும் ஈக்குவலா இருக்கும். அப்ப ஏபின்ற மட்டும் பிஏன்ற மட்டும் ஈக்குவலா இருக்கும். அதாவது மட்டுன்னு சொல்றது பருமன். ரெண்டோட லென்த்தும் வந்துட்டு ஈக்குவல். கிளியரா? அல்லது இது எப்படி குறிச்சு காட்டிலும் இப்படி குறிச்சு காட்டிலும். அப்ப இதையும் எழுதுங்க. சரியா? ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே, அவ்வளவுதான். அடுத்த ஹெடிங் போடுங்க. காவி ஒன்றினை எண்ணியால் பெருக்குதல். எண்ணியால் பெருக்குதல். அதாவது ஒரு வெக்டரை ஒரு நம்பரால பெருக்க போறோம். அதை பெருக்கினா அது எப்படி மாறும்? சரியா? எழுதி கொள்ளுங்க. ஸ்மால் ஏ கீழுக்கு ஒரு கோடு, இது ஒரு காவி. சரியா? தொடர்ந்து எழுதுங்க. லம்டா ஓர் எண்ணி என தரப்பட்டிருக்க. இப்போ லம்டாங்கிறது ஒரு ஸ்கேலரா. ஏ ஏ ஏ ஸ்மால் ஏக்கு கீழே ஒரு வெக்டருங்கிறது ஒரு வெக்டர். சரியா? என தரப்பட்டிருக்க வெக்டர் லம்டா ஏ பின்வருமாறு வரையறுக்கப்படும்.
வெக்டர் லம்டா ஏ பின்வருமாறு வரையறுக்கப்படும். அதுல முதலாவது கண்டிஷன், அந்த ஸ்கேலர் வந்துட்டு பூஜ்ஜியத்தோட பெருசி என்க. அப்படியாக இருக்கும் பட்சத்துல சரியா, முதலாவது கண்டிஷன் வந்துட்டு அந்த தரப்பட்ட ஸ்கேலர்ங்கிறது, அதாவது எண்ணின்னு சொல்றது கிரேட்டர் தென் 0. சரியா, அப்படியே அசம்ஷன் ஒன்று வச்சுப்போம். சரியா, அடுத்தது லம்டா கிரேட்டர் தென் 0 என்க. இப்போ அந்த வெக்டர் ஏயை வந்துட்டு லம்டாவோட பெருக்கி வந்த வெக்டருக்கு தானே லம்டா ஏ. அந்த லம்டா ஏ இந்த பருமன் வந்துட்டு பருமன் என்ன, அந்த வெக்டருக்கு மட்டு போட்ட சரி தானே, மொட் போட்டா சரிதான். அது வந்துட்டு பருமனாகவும் வெக்டர் லம்டா ஏ இந்த டிரெக்ஷன் திசை வெக்டர் ஏயின் திசையுடையதாகவும் இருக்கும். இது டெஃபினிஷன். சரியா, இது எப்படி வந்தேன்னு சொல்லி நான் வழங்கப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுங்க. சரியா, என்ன எழுதுங்கன்னு சொன்னா, லம்டா கிரேட்டர் தென் 0 வெக்டர் லம்டா ஏன்னு சொன்ன என்னன்னு சொல்றா, வெக்டர் ஏஐயும் அந்த ஸ்கேலர் லம்டாவையும் பெருக்கி வந்த வெக்டர் உண்டே, அந்த பெருக்கி வந்த வெக்டர் தான் லம்டா ஏ. அதண்ட பருமன் வந்துட்டு என்ன வரைக்குமாகும் கேட்டா, லம்டா ஏ போட்டு அதுக்கு மொட் போடுற, அது அதோட பருமனை டிஃபைன் பண்ணு. சரியா, அது அந்த பருமனை சொல்லும். இப்ப லம்டா ஏன்ற திசை வந்துட்டு இப்ப டிரெக்ஷனை சொல்லணுமே, அந்த பெருக்கி வந்த வெக்டர் டிரெக்ஷனை சொல்லணுமே. அந்த டிரெக்ஷன் வந்துட்டு உங்களோட ஏற்கனவே வெறுமையாக இருந்துச்சு வெக்டர் ஏ, அதன் டிரெக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்குமா? நான் சிம்பிளா ஜியோமெட்ரிக்கல்ல டிஃபைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு படத்துல காட்டினா வழங்கும் ஈஸியா. இப்ப உங்களுக்கு இப்படி ஒரு வெக்டர் ஒன்று இருக்குது. எப்படி ஒரு வெக்டர் இருக்குது, இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. அந்த வெக்டரை நான் ஏன்னு எடுக்கணும். சரியா, அதாவது ஓஏங்கிற வெக்டரை நான் ஸ்மால் ஏ வெக்டரால டிஃபைன் பண்றேன். இப்ப அந்த லம்டா இருக்கிறது தானே, அந்த லம்டா வந்துட்டு பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில இருக்குது. பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில இருக்குது. அவரை கொண்டு போய் நான் தரப்பட்டிருக்கிற வெக்டரோட பெருக்கினேன்னு சொன்னா, வார வெக்டர் வந்துட்டு அதன் லென்த் வந்துட்டு ஏற்கனவே இருந்த லென்த்தை விட கூடுமா குறையுமா? என்ன கதைக்குன்னு சொன்னா, இப்ப எனக்கு ஓஏங்கிற வெக்டர் இருக்கு தானே, அந்த வெக்டரை நான் பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில இருக்கிற ஒரு நம்பரால பெருக்கிறேன் பிள்ளைகள். பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில இருக்கிற நம்பர் சொன்னா உதாரணத்துக்கு 0.5 எடுங்களேன். இப்ப 0.5ஆல அதண்ட அதாவது ஏ வெக்டர் ஏ நான் பெருக்கிறேன். இப்ப பெருக்கினேன்னு சொன்னா வரும் தான் இன்னும் ஒரு வெக்டர். அந்த வெக்டர்ட பருமன் வந்துட்டு ஏற்கனவே இருந்த வெக்டரோட பருமனை விட கூடுமா குறையுமா? நிச்சயமா குறையும். என இதை நான் 0.5ஆல பெருக்கிறேன். இப்ப ஈக்குவல் டு 0.5 இன்டு ஏ வெக்டர் தானே. இப்ப அந்த ஆரம்பத்தில் இருந்த லென்த் அரை மடங்கு லென்த் தான் இப்ப இருக்கு. உதாரணத்துக்கு லாம்டா 0.5 ஆக இருந்தா அரை மடங்கு லென்த்ல தானே குறிக்கணும். இப்ப ஓ ஏ இந்த வெக்டர்ல நான் குறிச்சு காட்டுறேன் புது வெக்டரை. இது நம்மள்ட்ட ஏற்கனவே இருந்த வெக்டர். இப்போ வார வெக்டர் வந்துட்டு லாம்டா 0.5 இருந்துச்சுன்னு என்ன நடக்கும்?
சரி, அரைவாசியில இன்னும் ஒரு புது வெக்டர் ஒன்று உருவாகும் என்ன, அதை ஏ டேஷ்னு சொல்லி எடுக்க. இப்ப இந்த புதுசா வந்த வெக்டருக்கு தானே ஓ ஏ டேஷ் வெக்டர், அதுதான் லம்டா ஏ வெக்டர் ஆയിരിக்குமா இல்லையா? பட் டிரெக்ஷன் என்ன? வளமையான டிரெக்ஷன், ஏற்கனவே இருந்த டிரெக்ஷன் தான். அப்ப என்ன மாறுது இங்க? பருமன் மட்டும் மாறுது. ஏன் பருமன் மாறுது? தரப்பட்ட எண்ணி வந்துட்டு பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில இருக்கத்தால பருமன் என்ன செய்யுது? ஏற்கனவே இருந்த பருமனை விட குறையுது. ஏன் காரணம்? தரப்பட்ட ஸ்கேலர் வந்துட்டு பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில இருக்குது. இப்ப லம்டா வந்துட்டு ஒன்றை விட பெருசுன்னு வைங்களேன். ஒன்றோட பெருசா வந்து என்ன நடக்கும்? இப்ப தரப்பட்ட வெக்டர் வந்துட்டு வார வெக்டரை விட சின்னதா இருக்கும். அதாவது ஏற்கனவே இருக்கிற வெக்டரை விட பெரிய ஒரு வெக்டர் ஒன்று வரும். அதாவது பெரிய லென்த்லான ஒரு வெக்டர் ஒன்று உங்களுக்கு வரும் என்ன. ஏன் காரணம்? லாம்டா வந்துட்டு உண்டை விட பெருசு. இது ஓ, இது நம்ம ஏற்கனவே இருந்த வெக்டர். இப்ப புதுசா உருவாகின வெக்டர் தான் இந்த ஏ டேஷ். இந்த ஓ ஏ டேஷ் தான் லம்டா ஏ வெக்டராக இருக்கும். காரணம் வந்துட்டு லம்டா ஒன்றை விட பெருசு. ஒன்றை விட பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னா லென்த் வந்துட்டு கூடும். ஒன்றுக்கும் பூஜ்ஜியத்துக்கு ஒன்றுக்கும் இடையில இருந்துச்சுன்னா லென்த் வந்துட்டு குறையும். சரியா? இப்ப இந்த கதையெல்லாம் யாருக்குன்னு கேட்டா லம்டா கிரேட்டர் தென் ஜீரோக்கு தான். இப்ப இருக்கு லம்டா லெஸ் தென் ஜீரோக்கு கதை. அதுக்கு முதல் இதை நீங்க எழுதி எடுங்க, கீறி எடுங்க. நாம சொன்ன கதை விளங்கிட்டு தானே? அப்படி விளங்கலாட்டி நீங்க செட்ல போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி? ரெண்டாவது லம்டா வந்துட்டு ஜீரோவா இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப லம்டா கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்குது. லம்டா லம்டா வந்துட்டு கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கும் போது கதை இப்படி மாறும். எப்படி? பூஜ்ஜியத்துக்கு ஒன்றுக்கும் இடையே இருக்கக்குள்ள லென்த் வந்துட்டு ஏற்கனவே இருந்த லென்த்தை விட இப்போ வார லென்த் வந்துட்டு குறையும். அதாவது லம்டா ஏ வெக்டர் லென்த் வந்துட்டு குறையும். லம்டா ஒன்றை விட பெரிதாக இருக்குமா இருந்தால் லம்டா ஏ வெக்டர் வந்துட்டு ஏற்கனவே இருந்த வெக்டரை விட லென்த் வந்துட்டு கூடும். சரியா? இது ஒரு கதை. ரெண்டாவது கதை வந்துட்டு லம்டா வந்துட்டு ஜீரோவா இருக்குது. லம்டா ஜீரோவா இருக்கக்குள்ள என்ன நடக்கும்? லம்டா ஏ வெக்டர் ஒன்று ஒரு வெக்டர் ஒன்று இருக்குமா? பூஜ்ஜிய வெக்டர் ஆயிக்குமா இல்லையா? ஒரு வெக்டரை ஒரு பூஜ்ஜியத்தால பெருக்கும் போது என்ன நடக்கும்? பூஜ்ஜிய காவி ஒன்று கிரியேட் ஆகும். அப்ப lambda equal 0 எனின் lambda a vector equal to பூஜ்ஜிய வெக்டர் 0 வெக்டர். மூன்றாவது lambda less than 0. lambda வந்துட்டு மறைப்பெருமதியுடையதாக இருந்தா என்ன நடக்கும்? அதுக்கு முதல் நீங்க இதை எழுதிட்டீங்களா?
ஓகே, அடுத்தது லம்டா லெஸ் தென் 0. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லம்டா வந்துட்டு 0வோட குறைவாக இருந்து என்ன நடக்கும்? போஸ் இவருதான் கூட ஏ வெக்டர்னு வைப்போம். அதாவது OA. அவரை நான் ஸ்மால் ஏ வெக்டரால டிஃபைன் பண்றேன். இப்ப லம்டா வந்துட்டு 0வோட சின்னதாக இருந்து என்ன நடக்கும்? உங்களோட A டேஷ் இங்க கிரியேட் ஆகும். இப்ப உங்களோட வெக்டர் OA வந்துட்டு ஸ்மால் ஏ வெக்டராக இருந்தால் உங்களோட வெக்டர் OA டேஷ் வந்துட்டு லம்டா ஏ வெக்டராக இருக்கும். அதாவது என்ன நடக்குதுன்னு சொன்னா, வெக்டர் லம்டா ஏயின் திசை வெக்டர் ஏயின் திசைக்கு எதிரானதாகும். இப்போ வழங்கிட்டா லம்டா வந்துட்டு லெஸ் தென் 0வாக இருந்தால் என்ன நடக்குதுன்னு சொல்லி, அந்த கிரியேட் ஆகுற லம்டா ஏ வெக்டரோட போக்கு என்ன நடக்குது? ஏற்கனவே இருந்த வெக்டரே இந்த போக்குக்கு எதிரானதாக மாறுது. போக்குன்னு சொல்றது நான் திசை. திசை வந்துட்டு என்ன நடக்குது? எதிரானதாக மாறுது. காரணம் லம்டா வந்துட்டு லெஸ் தென் 0. அப்ப பூஜ்ஜியத்தை விட லம்டா வந்துட்டு பூஜ்ஜியத்தை விட பெரிது. அதாவது லம்டா நேர்பெருமானமாக இருக்கும் போதுதான் ஓல இருந்து ஏ ஏ ஏயின் போக்கின் வழியே போகுது. லம்டா வந்துட்டு மறைப்பெருமானமாக இருக்கக்குள்ள ஓல இருந்து என்ன நடக்குது? கீழ் நோக்கி ஏட டிரெக்ஷனுக்கு எதிராக பயணித்து கொண்டு போகுது அந்த வெக்டர். அந்த அந்த வெக்டர்ட பார்த்த கொஞ்சம் பாருங்க. லம்டாக்கு 0.5 ஆக இருக்கக்குள்ள எங்க நிற்கும் அந்த வெக்டர்? சரியாக நடுப்புள்ளியில நிற்கும். என அதே இது லம்டா ஈக்குவல் ஒன்றாக இருக்கக்குள்ள லம்டா ஈக்குவல் ஒன்று அறியக்குள்ள சரியா இந்த ஏங்கிற புள்ளியில் இருக்கும். ஏன்? லம்டா ஈக்குவல் டு 1. அதாவது உருவாகின லம்டா வெக்டரும் ஏற்கனவே இருந்த வெக்டரும் எக்ஸாக்ட்லி ஈக்குவல். பிகாஸ் லம்டா இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? லம்டா கிரேட்டர் தென் 1 விட பெரிதாகும் போது என்ன நடக்குது? ஏ தாண்டி போகுதோ, ஏ தாண்டி ஏ டேஷ் ஒன்று கிரியேட் ஆகுது. கிளியரா? இப்ப லம்டா வந்துட்டு பூஜ்ஜியத்தை விட சின்னதாகக்குள்ள இங்கால ஓடிடுது அந்த வெக்டர். இப்போ இங்கால ஓடி வந்து இப்ப லம்டா வந்துட்டு -0.5 ஆக இருக்கக்குள்ள என்ன நடக்கும்? OA டேஷ் வந்துட்டு இங்க கிரியேட் ஆகும். அது என்ன நடக்கும்? OA இந்த அரை மடங்கு லென்த் எங்கால கிரியேட் ஆகும்? ஓக்கு கீழ்ப்பக்கமாக கிரியேட் ஆகும். ஏன்? லம்டா ஈக்குவல் டு -0.5. லம்டா ஈக்குவல் டு -1 அறிக்கல நடக்கும்? ஓட மேல் நோக்கி எவ்வளவுக்கு அந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்குதோ அதே அளவுக்கு சமனான லென்த்ல ஏ டேஷ் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஏ டேஷ் வந்துட்டு ஓல ஓங்கிற புள்ளியில இருந்து ஏங்கிற லென்த் வந்துட்டு எவ்வளவுக்கு இருக்குதோ மேல் 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 போக்குல அதே அளவுக்கு சமனான லென்த் வந்துட்டு கீழ் நோக்கி கிரியேட் ஆகும். எப்ப? லம்டா ஈக்குவல் டு -1 ஆக இருக்கக்குள்ள. விளங்கிட்டா? இப்போ லம்டா ஈக்குவல் டு 1 இருக்கக்குள்ள ஏ டேஷும் ஏயும் இங்க வரும். லம்டா ஈக்குவல் டு 0.5 இருக்கக்குள்ள ஏ டேஷுங்கிற வந்துட்டு இங்க வரும். சரியா நடுப்புள்ளியில.
அதே இது லம்டா கிரேட்டர் தென் 1 அறிக்கைக்குள்ள ஏ டேஷ் வந்துட்டு இங்க கிரியேட் ஆகும். அதே இது லம்டா -0.5 அறிக்கைக்குள்ள ஏ டேஷ் வந்துட்டு இங்க கிரியேட் ஆகும் அந்த அரைவாசி லென்த்தில். அதே இது லம்டா ஈக்குவல் டு -1 அறிக்கைக்குள்ள ஏ டேஷ் வந்துட்டு இங்க கிரியேட் ஆகும். அதாவது ஓல இருந்து ஏங்கிற பாயிண்ட் வந்துட்டு எவ்வளவு லென்த்தில் இருக்குதோ அதே அளவு சமனான லென்த் ஓல இருந்து கீழ் நோக்கி ஏ டேஷ் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஓகே, விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஓஏ டேஷ் அதோட மொட் வந்துட்டு இப்படி இப்படி குறிச்சு காட்டுவோம். என்ன லம்டா ஏ வெக்டர்ங்கிறதால இப்படி முழுவதும் வெக்டரால குறிச்சு காட்டுவோம். இதுல இன்னும் ஒரு சுருக்கல் ஒன்று செய்யலாம். என்னன்னு சொன்னா அந்த எண்ணி லம்டா இருக்கிறது தானே, அந்த ஸ்கேலர் லம்டாவை மொட்டை விட்டு வழியால் எடுக்கலும். இப்ப இது உதாரணத்துக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா லம்டா ஈக்குவல் 2 சொன்னா இப்ப மொட்டுக்குள்ள 2 வெக்டர் ஏ இப்படி இருக்கிறதுக்கு ஈக்குவல். இப்ப அந்த 2 நம்ம வழியால் எடுத்து எழுதியலும். அந்த 2ங்கிறது தான் அங்க ஸ்கேலர். அதே மாதிரி இந்த லம்டாவை நம்ம மொட்டை விட்டு வெளியால எடுத்து எழுத இயலும். எண்ணிக்கு மொட்டவை இல்லை, வெளியால் எடுத்து எழுத இயலும். விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது நோட் பண்ணணும்னு சொன்னா நோட் பண்ணி கொள்ளுங்க. இதை நோட் பண்ணி கொள்ளுங்க நினைக்கிறது. கீழே எக்ஸாம்பிள்னு சொல்லி போட்டு இதை நோட் பண்ணி கொண்டாலும் ஓகே தான். ஓகே, அடுத்த ஹெடிங் போடுங்க. ஸ்மால் ஹெடிங். ஏற்கனவே கதைச்சதுதான் இது. நம்ம முந்தி சமனான காவிகள் பார்த்திருப்போம். இப்ப பார்க்கிற காவி சமாந்தர காவிகள். சமாந்தர காவிகள் பெரலலான வெக்டர்ஸ். 2 வெக்டர்ஸ் வந்துட்டு பெரலலா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன கண்டிஷன்? ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் தானே அதுக்கு. வெக்டர் ஏபி இருக்குத்தானே, வெக்டர் ஏபிய நான் இப்படி டிஃபைன் பண்றேன். சரியா? அதே மாதிரி வெக்டர் சிடிய ஸ்மால் பி வெக்டரால டிஃபைன் பண்றேன். இரு காவிகள் என்க. சரியா? ஏபி சிடி என்பன சமாந்தரமானவை எனின் சமாந்தரமானவை எனின் இது வெக்டர் இல்லை. ஏபி சிடி என்பன சமாந்தரமானவை எனின் ஏபிங்கிறது ஒரு கோட்டு துண்டம், சிடிங்கிறது ஒரு கோட்டு துண்டம். ஏன் கோட்டு துண்டம் அப்படி சொல்றேன்? இங்க நான் எதுவுமே மேலுக்கு ஒரு அம்புக்குறி போடையும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை, ஜஸ்ட் ஏபிசிடின்னு எழுதுறேன். சரியா? இதான் நீங்க நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இந்த 2 கம்மில் டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளணும். நான் சும்மா எழுதுறேன்னு சொன்னா கோட்டு துண்டம் ஏபிங்கிற கோட்டு துண்டம், சிடிங்கிற கோட்டு துண்டம். அப்ப என்ன எழுதுறேன்? ஏபி சிடி என்பன சமாந்தரமானவை எனின் காவிகள் வெக்டர் ஸ்மால் ஏ வெக்டர் பி சமாந்தரமானவை எனப்படும்.
இது வழங்கும் நினைக்கிறேன். என்ன என்ன விஷயம் சொன்னா, 2 வெக்டர் வந்துட்டு பேரலல் ஆയിരിக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்? அந்த அந்த 2 வெக்டரும் பேரலலா இருந்தா மட்டும் போதும். சரியா? சமாந்தரமானவை எனப்படும். ஸோ வெக்டர் A ய நீங்க k இன்டு வெக்டர் B என எழுதலாம். கிளியரா? வெக்டர் A ஈக்குவல் k இன்டு வெக்டர் B என எழுதலாம். இப்ப இதுல 2வது விஷயம் வந்துட்டு என்னன்னு சொன்னா, k வந்துட்டு 0 விட பெரிசு, கிரேட்டர் தென் 0, k லெஸ் தென் 0. 2 கண்டிஷன் இருக்குது. k கிரேட்டர் தென் 0வாக இருக்கக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. k கிரேட்டர் தென் 0வாக இருக்கக்குள்ள வெக்டர் A, வெக்டர் B இன் போக்கு சமனானவை. போக்குன்னு சொல்றது இங்க திசை. சரியா? k லெஸ் தென் 0வாக இருக்கக்குள்ள வெக்டர் A, வெக்டர் B இன் போக்கு எதிரானவை. கிளியரா? இது 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 கொஞ்சம் மயக்கமா இருக்கும், சொல்றேன். என்ன கேஸ்ன்னு சொன்னா, இங்க இங்க என்ன நடந்திக்கு கொஞ்சம் நல்லா பாருங்க. இங்க என்ன நடந்திக்குது? ஒரு 2 வெக்டர், சரியா? 2 வெக்டர், ஏங்கிற வெக்டர் உண்டு, பிங்கிற வெக்டர் உண்டு. அந்த ஏங்கிற வெக்டரையும் பிங்கிற வெக்டரையும் ஈக்குவல் பண்ணி என்ன சொல்றேன்? ஈக்குவல் படுத்துறேன். ஈக்குவல் படுத்துறேன்னு சொன்னா நீங்க எங்க போகணும்? சமனான காவிகள், அது அந்த கான்செப்டுக்குள்ள போங்க பிள்ளைய. சமனான காவிகள்ங்கிற கான்செப்டுக்குள்ள போங்க. சமனான காவிகளாக இருக்குன்னு சொன்னா 2 காவிகள் என்ன கண்டிஷன்? 2 காவிகளும் பருமன்ல ஈக்குவலா இருக்கணும். 2 காவிகளும் பருமன்ல ஈக்குவலா இருக்கணும். என்ன? இது முதலாவது கண்டிஷன் பார்த்தோம். 2வது கண்டிஷன் பேரலலா இருக்கணும். 3வது கண்டிஷன் சேம் டிரெக்ஷன். இந்த 3 கண்டிஷனையும் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணினா நான் ஈக்குவல் பண்ணி எழுத இயலும் அந்த 2 வெக்டரை. இப்படி சமனான காவிகள் படிக்கக்குள்ள கான்செப்ட் படிச்சுக்க. அந்த கான்செப்டை இப்ப நினைவு கொண்டு வாங்க. இப்ப சமாந்தர காவிகள் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப இந்த சமாந்தர காவிகள் படிச்சுட்டு இருக்கக்குள்ள நான் ஒரு ஈக்குவேஷன் போடுறேன். வெக்டர் A ஈக்குவல் k இன்டு வெக்டர் B. இப்ப என்ன அர்த்தம்? வெக்டர் A ஈக்குவல் வெக்டர் B சொல்லி போடல. உள்ளுக்கும் நான் ஒரு ஸ்கேலரை கொண்டு வந்திருக்கேன். ஏன் அந்த ஸ்கேலரை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னா, அந்த 2 வெக்டரையும் பருமன்ல ஈக்குவல் பண்றதுக்கு. சரியா? விளங்கிட்டா? பட்
வெக்டர் A ண்ட பருமனும் வெக்டர் B ண்ட பருமனும் வித்தியாசமா இருக்கலாம். அது நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன வேணும்? வெக்டர் A ண்ட பருமனும் வெக்டர் KB ட பருமனும் ஈக்குவல் இருக்கணும். இப்ப இதான் அங்க முக்கியம். சரியா? வெக்டர் A ண்ட பருமனும் வெக்டர் KB ண்ட பருமனும் ஈக்குவல். இப்போ ஓகேயா? முதலாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டா? முதலாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. ரெண்டாவது கண்டிஷன் என்ன? சமாந்தரம். அதுதான் சமாந்தர காவிகள்லையும் இருக்குது அந்த கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான். ரெண்டாவது கண்டிஷன் ஏபி சிடி என்பன சமாந்தரமானவை எனின், அப்ப ரெண்டுமே சமாந்தரம். சரியா? ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு. மூன்றாவது கண்டிஷன் சேம் டிரெக்ஷன். சேம் டிரெக்ஷன். இப்ப கே வந்துட்டு இங்க நான் பிளஸ்ஸா மைனஸா என்று சொல்லல. கே வந்துட்டு பிளஸ்ஸாவும் இருக்கேலும் மைனஸாவும் இருக்கேலும். பட் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன? சேம் டிரெக்ஷன் ஆയിരിக்கும். எது? ஏ வெக்டரும் கேபி வெக்டரும். ஏ வெக்டரும் கேபி வெக்டரும் சேம் டிரெக்ஷன் ஆയിരിக்கும். கே லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னு சொன்னா ஏ வெக்டரும் கேபி வெக்டரும் வித்தியாசமான போக்கை கொண்டிருக்கும். அதாவது வித்தியாசமான டிரெக்ஷனை கொண்டிருக்கும். இப்ப இந்த கான்செப்ட் விளங்காத ஆக்கள் எனக்கு ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டுங்க, இல்லாட்டி செட்ல போடுங்க. நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வெக்டர் இ ஈக்குவல் டு கே இன்டு வெக்டர் பி இது போட்டது விளங்காத ஆக்கள். ஏன் போட்டேன் நான்? யாருக்கு விளங்கலையோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓ செட்ல போடுங்க. ஓ மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இதுல நீங்க மறைமுகமா விளங்கி கொள்ற விஷயங்கள் என்னன்னு சொன்னா, நான் சமனான காவிகள் படிக்கக்குள்ள 3 கண்டிஷன் சொல்லியிருந்தேன். அதுல ரெண்டாவது கண்டிஷன் வெளிப்படையா வந்துட்டு ரெண்டுலையும் இருக்குது. அதாவது சமாந்தரம் இருக்கணும். ரெண்டு காவிகளும் சமாந்தரமாக இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் வெளிப்படையா ஃபர்ஸ்ட்லையும் இருக்குது, ரெண்டாவதுலையும் இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த சமனான காவிகள்ல ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற கண்டிஷனும் தேர்ட் கண்டிஷனும் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த கேங்கிற ஸ்கேலருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு பிள்ளைகள். அந்த கேங்கிற ஸ்கேலருக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் தேர்ட் கண்டிஷனும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த ஸ்கேலர் வந்துட்டு நான் என்னன்னு சொல்லல, கே ஈக்குவல் டு 1 சொல்லல. சரியா? ஜஸ்ட் கேன்னு போட்டிக்கிறேன். அப்ப வெக்டர் ஏயும் வெக்டர் கேபியும் தான் ஈக்குவல். சரியா? வெக்டர் ஏயும் வெக்டர் கேபியும் தான் ஈக்குவல். இட் மீன்ஸ் வெக்டர் ஏண்ட மட்டும் வெக்டர் கேபிண்ட மட்டும் தான் ஈக்குவல். and சேம் டிரெக்ஷன் ஆയിരിக்கணும்னு சொன்னா கே கிரேட்டர் தென் 0 ஆയിരിக்கணும். வித்தியாசமா டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன் ஆയിരിக்கணும்னு சொன்னா கே வந்துட்டு லெஸ் தென் 0 ஆയിരിக்கணும் அர்த்தம். கே வந்துட்டு லெஸ் தென் 0 ஆയിരിக்கும்னு சொன்னா வித்தியாசமான டிரெக்ஷன். எது வித்தியாசமான டிரெக்ஷன்? வெக்டர் ஏயும் வெக்டர் கேபி வித்தியாசமான டிரெக்ஷன். கே வந்துட்டு பிளஸ் இருக்கும்னு சொன்னா வெக்டர் ஏயும் வெக்டர் கேபியும் சேம் டிரெக்ஷன்ல இருக்கும். சேம் டிரெக்ஷன்னா ஒரே போக்கு, ரெண்டும் ஒரே போக்குல இருக்கும். ஓகேயா? ஓகே.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நிறுவலுக்குள்ள போக போறோம். வெக்டர்ட ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் போட்டுக்கொள்ளுங்க. காவி கூட்டல் விதி. வெக்டர் எடிஷன். வெக்டர் எடிஷன். கீழே எழுதி கொள்ளுங்க. வெக்டர் ஏ கமா வெக்டர் பி. நம்ம ஸ்கிரீன்ல எழுதிட்ட மாதிரி எழுதுங்க. வெக்டர் ஏ கமா வெக்டர் பி என்பன இரு காவிகள் என்க. சரியா? அதுக்கு கீழே எழுதுங்க. வெக்டர் ஏபி கமா வெக்டர் பிசி. நம்ம ஸ்கிரீன்ல எழுதிவிட்ட மாதிரி எழுதுங்க. வெக்டர் ஏபி கமா வெக்டர் பிசி என்பன முறையே காவிகள் வெக்டர் ஏ கமா வெக்டர் பி ஸ்மால். சரியா? ஸ்கிரீன்ல எழுதிவிட்ட மாதிரி எழுதுங்க. வெக்டர் ஏ கமா வெக்டர் பி என்பவற்றை குறிக்கிறது என்க. அதாவது சிம்பிளா சொல்ல போனா இப்படி. இதைத்தானே வசனத்துல சொல்லிக்கிறேன். சரியா? என்பவற்றை குறிக்கிறது என்க. தொடர்ந்து எழுதுங்க. வெக்டர் ஏசி. வெக்டர் ஏசி அதாவது நம்ம எழுதிட்ட மாதிரி எழுதுங்க. வெக்டர் ஏசி ஆனது வெக்டர் ஏபியினதும் வெக்டர் ஏசி ஆனது வெக்டர் ஏபியினதும் வெக்டர் ஏபியினதும் வெக்டர் பிசியினதும் கூட்டல் எனப்படும். இனதும் கூட்டல் எனப்படும். எப்படி வந்துன்னு சொல்லி ப்ரூஃப்ல பார்ப்போம். சரியா? வெக்டர் ஏசி ஆனது வெக்டர் ஏபியினதும் வெக்டர் பிசியினதும் கூட்டல் எனப்படும். இதனை இதனை நான் இப்ப ஸ்கிரீன்ல எழுதிட்ட மாதிரி எழுதுங்க. வெக்டர் ஏசி ஈக்குவல் வெக்டர் ஏபி பிளஸ் வெக்டர் பிசி என எழுதலாம். இதனை வெக்டர் ஏசி ஈக்குவல் வெக்டர் ஏபி பிளஸ் வெக்டர் பிசி என எழுதலாம். வெக்டர் ஏசி ஈக்குவல் நம்ம வெக்டர் ஏபியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணினோம்? ஸ்மால் வெக்டர் ஏ பிளஸ் வெக்டர் பிசி எப்படி டிஃபைன் பண்ணோம்? ஸ்மால் வெக்டர் பி. இப்படி. இதை நான் அட்சரகணி கேத்திரகணித ரீதியை எப்படி குறிச்சு காட்டுறேன்னு சொன்னா இப்படி காட்டலாம். இப்ப விளங்குதா ஜியோமெட்ரிக்கல் ரீதியா?
ஏபிசிங்கிற ஒரு முக்கோணி. அதில் ஏபிங்கிற வெக்டரை இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன், பிசிங்கிற வெக்டரை இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ அது ரெண்டுக்கு பதிலாக நீங்கள் ஏசிங்கிற வெக்டரை செல்லும். அது வந்துட்டு வெக்டர் ஏபினதும் வெக்டர் பிசினதும் கூட்டல். இப்போ இதைத்தான் காவி கூட்டல் விதி அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப இதை எப்படி நம்புற நீங்க கேட்கலும், சரியா? ஸோ அதுக்குத்தான் நம்மளுக்கு என்ன சொல்றோம், ப்ரூஃப். ஸோ அந்த ப்ரூஃபை பார்க்கறதுக்கு முதல் சில அட்சர கணித விதிகள் இருக்குது. அந்த விதிகளை நம்ம படிச்சது பிறகுதான் இதை நம்ம என்ன செய்யலாம், ப்ரூஃப் பண்ணி காட்ட இயலும். கிளியரா? இப்போ அடுத்த ஹெடிங் போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இதை கீறுங்க, கீறி இந்த படத்தை கீறுங்க. ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஹெடிங் போட சொன்னேன். என்ன ஹெடிங்? சில அட்சர கணித விதிகளை பார்ப்போம். எது? வெக்டர் ரிலேட்டட் ஆகிக்க. காவி அட்சர கணித விதிகள். என்னென்ன விதிகள் இருக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, இதெல்லாம் வந்துட்டு எங்க தேவைப்படும் சொன்னா, உங்களோட கேள்வி செய்யறதுக்கு தேவைப்பட போற விஷயங்கள் தான் இதெல்லாம். அதுக்கு முதல் நான் ஒரு டிஃபைன் பண்ணி கொள்றேன். வெக்டர் ஏ, வெக்டர் பி, வெக்டர் சி எல்லாம் ஸ்மால் என்பன காவிகள். என்பன காவிகள், சரியா? எம் கமா என் ரெண்டும் எண்ணிகள், அதாவது ஸ்கேலர்ஸ். வெக்டர் ஏ கமா வெக்டர் பி வெக்டர் சி என்பன காவிகள், எம் கமா என் ரெண்டும் ஸ்கேலர்ஸ். இது இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுத போறேன். என்னன்னு சொன்னா, வெக்டர் ஏ பிளஸ் வெக்டர் பி கூட்டுறதும் ஈக்குவல் வெக்டர் பி பிளஸ் வெக்டர் ஏ கூட்டுறதும் உண்டு. இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா தோன்றலாம் இப்ப, பட் கேள்விகள்ல இது வந்துட்டு அப்ளை ஆக போக்குள்ளதான், ஓ நம்ம படிச்ச விஷயம் இதுதானா அப்படின்னு சொல்லி நீங்க ரீவைன் பண்ணி பார்ப்பீங்க. கிளியரா? இப்ப பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா தான் இருக்கும். அப்ப எழுதி கொள்ளுங்க, வெக்டர் ஏ பிளஸ் வெக்டர் பி ஈக்குவல் வெக்டர் பி பிளஸ் வெக்டர் ஏ. இதை சொல்லுவோம் என்ன விதி அப்படின்னு சொன்னா, பரிவர்த்தனை விதி அப்படின்னு சொல்லுவோம். பரிவர்த்தனை விதி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பரிவர்த்தனை விதியை ப்ரூஃப் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு நீங்க போடுங்க, நிறுவல். பரிவர்த்தனை விதியை நான் ப்ரூஃப் பண்ணி காட்ட போறேன். இப்ப நிறுவல் என்று சொல்லி போட்டு அதுக்கு நான் ஒரு பிக்சர் ஒன்று கீற வேண்டி இருக்குது.
இந்த OA அந்த பாத்தை நான் வெக்டர் A ஆல டிஃபைன் பண்றேன். ABங்கிற பாத்தை நான் வெக்டர் B ஆல டிஃபைன் பண்றேன். OABCங்கிறது ஒரு இணைகரம். ஸோ நிறுவல் எழுதி போட்டு இந்த இணைகரத்தை நீங்க ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணிட்டு எழுதுங்க. இதுக்கு வெக்டர் OA நான் ஸ்மால் a அதால டிஃபைன் பண்றேன். AB அந்த வெக்டர் நான் ஸ்மால் b வெக்டரால டிஃபைன் பண்றேன். போட்டு என்க சொல்லி போட்டு OABC ஓர் இணைகரம். இணைகரம் சொன்னா இணைகரத்தின் பண்புகள் உங்களுக்கு மைண்ட்ல வரணும். என்ன? எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமானவைகள், சமனானவைகள். என எதிரெதிர் பக்கங்கள் சமனானவை, சமாந்தரமானவை. அப்ப நீங்க என்ன சொல்லிடும்? வெக்டர் ஏபி வெக்டருக்கு பதிலாக வெக்டர் ஓசி வெக்டர் என்று சொல்லிடுமா இல்லையா? ஏன்? வெக்டர் ஏபிங்கிற பக்கமும் ஓசிங்கிற பக்கமும் சமன். அதே மாதிரி ஏபியும் ஓசியும் சமாந்தரம். அது ரெண்டுமே இணைகரத்தின் பண்புகள். அடுத்தது போக்கு. ஏயும் ஏபிங்கிற வெக்டரும் ஏல இருந்து பிக்கு போகுது, ஓசிங்கிற வெக்டரும் ஓல இருந்து சிக்கு போகுது. அப்ப என்ன சொல்லிடும்? ஓசிங்கிற வெக்டர் பதிலாக நீங்க என்ன சொல்லிடும்? வெக்டர் பின்னு சொல்லிடுமா இல்லையா? அதே மாதிரி வெக்டர் ஓஏக்கு பதிலாக நீங்க சிபிங்கிற வெக்டர் யூஸ் பண்ணலாமா இல்லையா? இந்த சிபி வெக்டரை நீங்க வெக்டர் ஏங்கிறதால டிஃபைன் பண்ணலுமா இல்லையா? இல்ல இப்ப ஓபிங்கிற வெக்டரை எழுதலாம். எப்படின்னு சொன்னா ரெண்டு மெத்தட்ல எழுதலாம். ஓபி என்று சொல்ற இடத்துக்கு நீங்க ஓஏக்குள்ளால போய் ஏல இருந்து பிக்கு போயிடுமா இல்லையா? அதாவது ஓல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏக்கு போய் ஏல இருந்து பிக்கு போயிடும். இது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் என்ன? ஓல இருந்து சிக்கு போங்க, சில இருந்து பிக்கு போங்களே. ரெண்டு ஒன்று தானே. இப்ப ரெண்டும் பிக்கு தான் போகுது. இப்ப ஓபிங்கிற வெக்டரை நான் ஓஏக்கு போயிட்டு திரும்ப ஒருக்கா ஏல இருந்து பிக்கு போறேன். ஸோ நான் ஓஏங்கிற வெக்டரை நான் வெக்டர் ஏ டெலியும் வெக்டர் ஏபியை நான் வெக்டர் பி ஸ்மால் பி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது முதலாம் சமன்பாடு. அதே மாதிரி வெக்டர் ஓபிக்கு இன்னும் ஒரு பாத்லையும் போகலுமே. எது? சிக்கு போயிட்டு போறது. ஓல இருந்து சிக்கு போயிட்டு திரும்ப ஒருக்கா சில இருந்து பிக்கு போயிட்டு சில இருந்து பிக்கு போறது. ஓல இருந்து சிக்கு போறது பி. அதாவது ஓசி வெக்டர் பி வெக்டர் இதை யூஸ் பண்றேன். பிளஸ் சில இருந்து பிக்கு போறதுன்னா வெக்டர் ஏ நல்லா டிஃபைன் பண்ணலும். என்ன? இது என்ன இரண்டாம் சமன்பாடு. இப்ப என்ன சொல்லிடும்? 1,2 வெக்டர் ஏ பிளஸ் வெக்டர் பி இங்க கதைக்கிறதெல்லாம் ஸ்மால் வெக்டர் பி பிளஸ் வெக்டர் ஏ இல்லையா? இதுதான் என்னோட பரிவர்த்தனை விதி. ஓகே, இப்ப நீங்க இதை எழுதி கொள்ளுங்க. எழுதி கொள்ளுங்க. நான் அடுத்த விதியை சொல்லிட்டு அதான் அதன் ப்ரூஃபையும் பார்ப்போம். ஸோ அதோட கிளாஸ் முடியும். ஃபர்ஸ்ட்டுக்கு இதை எழுதுங்க. ஓகே ஓகே
ஓகே, எழுதிட்டீங்களா? ஸோ அடுத்த அட்சர கணித வீதி பிள்ளைகள் இதை சொல்லுவோம். நான் என்னென்னு சொல்லிங்கன்னா, இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிரிப்பா இருக்கும். பாருங்க, அது என்ன விதின்னு சொன்னா வெக்டர் ஏ, சரியா, வெக்டர் பி பிளஸ் வெக்டர் சி. இதை பிராக்கெட் பண்றேன். இதான் விதி, சரியா. இதை ஏன் பிராக்கெட் பண்றேன்னு சொன்னா, இந்த வெக்டர் பி பிளஸ் வெக்டர் சி வந்துட்டு ஒரு தனி வெக்டர்ல இருந்து வந்த ஒரு வெக்டர், அதாவது ஒரு சிங்கிள் வெக்டர்ல இருந்து வந்த காவி கூட்டல் மூலமாக வந்த ஒரு வெக்டருங்கிறதால தான் நான் அந்த பிராக்கெட் பண்றேன். அதே மாதிரி இந்த வெக்டர் வந்துட்டு ஒரு சிங்கிள் வெக்டர்ல இருந்து வந்தது, அதாவது காவி கூட்டல் மூலமாகத்தான் ரெண்டா பிரிஞ்சிக்குது, வெக்டர் ஏ பிளஸ் வெக்டர் பின்னு சொல்லி, சரியா. இப்ப இந்த ரூல்ஸை சொல்லுவோம். அதாவது இப்படி நம்ம எழுதியிலும் அதுக்கான விதிதான் சேர்த்தி விதி அப்படின்னு சொல்லுவோம். சேர்த்து எழுதுறேன் தானே, ரெண்டு ரெண்டா கூட்டி கூட்டி, அதனால சேர்த்தி விதின்னு சொல்லுவோம். இதை எப்படி ப்ரூஃப் பண்றேன்? ஸோ let us prove that. அதுக்கு முதல் சில அசம்ஷன்ஸ். என்ன அசம்ஷன்ஸ் சொன்னா, வெக்டர் OA நான் ஸ்மால் a வெக்டர்னு சொல்லி எடுக்க, சரியா. அதே மாதிரி ஏபிங்கிற வெக்டர் நான் ஸ்மால் பி வெக்டர் அப்படின்னு சொல்லி நான் எடுக்க. அதே மாதிரி பிசிங்கிற வெக்டர் நான் சி வெக்டர் அப்படின்னு சொல்லி எடுக்க. இது என்ன அசம்ஷன்ஸ், சரியா. என்க இதை நான் படத்துலையும் குறிச்சு காட்டுறேன் எப்படின்னு சொல்லி பாருங்க. இது பிள்ளைகள் ஓ ஏ பி சி, சரியா. சரியா, இப்போ நான் டிஃபைன் பண்ணுறத நான் இதில் குறிக்கிறேன். ஓஏ நான் ஸ்மால் ஏ வெக்டர் சொல்லி போடுறேன், ஏபி நான் ஸ்மால் பி வெக்டர் சொல்லி போடுறேன், பிசிங்கிற வெக்டர் நான் ஸ்மால் சி வெக்டர்னு சொல்லி போடுறேன். கிளியரா? ஸோ இந்த படத்தை கீறுங்க. சாரி, இல்லை கீறதுக்கு முதல் நான் விளங்கப்படுத்த எழுதுறத பாருங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஓசி ஓல இருந்து சிக்கு போறேன். ஓல இருந்து சிக்கு போறேன். எனக்கு எப்படி எல்லாம் போகலாம் சொல்லுங்க அப்போ. ஃபர்ஸ்ட்டுக்கு ஓல இருந்து ஏக்கு போயிட்டு ஏல இருந்து சிக்கு போகலாம். என்ன, இது ஒரு பாத். என்க ஓல இருந்து ஏக்கு போறதுக்குரிய வெக்டர் என்ன டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன் நான். என்ன, ஏ வெக்டர். ஏல இருந்து சிக்கு போறதுக்கு நான் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டா இல்ல, டிஃபைன் பண்ணி இல்ல. அப்ப ஏல இருந்து சிக்கு போறதுக்கு எப்படி போகலாம்? பிளஸ் ஏல இருந்து சிக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஏல இருந்து பிக்கு போகணும், திரும்ப ஒருக்கா பில இருந்து சிக்கு போகணும். கிளியரா? இது விளங்கிருக்கணும். ஏல இருந்து சிக்கு நான் டைரக்டா போக இயலாது. ஏன் நான் டைரக்டா போக இயலான்னு சொன்னா, நான் அதுக்கு வெக்டர் டிஃபைன் பண்ணி இல்ல. அப்ப நான் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, ஏல இருந்து சிக்கு டைரக்டா போகிறதுக்கு இயலா, பட் ஏல இருந்து பிக்கு போகலாம், பில இருந்து சிக்கு போகலாம். ஸோ ஏல இருந்து சிக்கு at the end வந்துட்டு ஸ்டார்டிங் ஏ அடிக்கணும், முடிவு சி அடிக்கணும். கிளியரா? அதுக்கடையில நீங்க எங்க போயிட்டு வரலாம். அப்ப வெக்டர் ஏ பிளஸ் ஏபி வெக்டருக்கு என்ன சொல்லிடும்?
வெக்டர் பி இதை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அது டிஃபைன் பண்ணினத்தால தான் நான் இப்படி எழுதுறேன். நான் டிஃபைன் பண்ணாமல் எழுதியல. சரியா? இப்போ வெக்டர் ஏபிக்கு நான் பி வெக்டர்னு சொல்லி பிசிங்கிற வெக்டருக்கு சின்னு சொல்லி சொல்ல இயலும். இது என்ற முதலாவது சமன்பாடு. சரியா? அடுத்தது நான் ஓசிக்கு இன்னும் எப்படி போக இயலும், இன்னும் எப்படி எல்லாம் போக இயலும். ஓல இருந்து ஏக்கு போயிட்டு ஏல இருந்து சிக்கு போனேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன், ஓல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சிக்கு போக போறேன். இப்படியும் போகலாம் தானே. இவ இன்னும் ஒரு படி இப்படியும் செய்யலாம். இப்ப அதுவும் சரிதான். இப்ப நான் ஓல இருந்து பிக்கு போறதுக்கு டைரக்டா நான் வெக்டர் டிஃபைன் பண்ணிக்கிறான்னு கேட்டா டிஃபைன் பண்ணி இல்ல. அப்ப நான் ஓல இருந்து டைரக்டா பிக்கு போகலாம்னு கேட்டா போக இயலாது. அப்ப எப்படி போகணும், ஃபர்ஸ்ட்டுக்கு ஓல இருந்து ஏக்கு போகணும், ஏல இருந்து தான் பிக்கு போகணும். பில இருந்து சிக்கு போறதுக்கு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் வெக்டர் ஓ. நான் போக இயலும் பில இருந்து சிக்கு டைரக்டா. இப்ப சி வெக்டர்னு போட்டுட்டேன். இப்ப நான் ஓல இருந்து ஏக்கு போறதுக்கு நான் வெக்டர் ஏன்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஏல இருந்து பிக்கு போறதுக்கு நான் வெக்டர் பின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன் பிளஸ் சி. சரியா? இப்ப முதலாம் சமன்பாடு இரண்டாம் சமன்பாடையும் பாடுங்க. சோ 1, 2 என்ன சொல்ல இயலும், வெக்டர் ஏ பிளஸ் வெக்டர் பி பிளஸ் வெக்டர் சி ஈக்குவல் வெக்டர் ஏ பிளஸ் வெக்டர் பி இந்த பிராக்கெட் பிளஸ் சி வெக்டர். இதுதான் சேர்த்தி விதி பிள்ளைகள். சோ இதை எழுதுங்க. இப்ப நம்ம படிச்சதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும்னு சொன்னா இந்த 9 மினிட்ஸ் நான் டவுட்டுக்காக ஒதுக்குறேன். அப்படி உங்களுக்கு டவுட் இல்லைன்னு சொன்னா கிளாஸ் என் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகள்? இல்ல சார். ஓகே. ஸோ கிளாஸ் என் பண்ணுவோமா? ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணுறேன்.